கீதா சாஸ்திரமும் யோக சாஸ்திரமும் இதை பற்றின ஒரு பரிச்சயம் பார்க்கலாம். கீதா சாஸ்திரமிடம் புண்ணியம் யஹ் படேத் பிரயதः புமான் விஷ்ணோ பதமாவாப்னோதி பயாசோக வர்ஜிதா அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டாக்கா, கீதா மகாத்மியத்தில் சொல்லியிருக்கிறது, யார் ஒருத்தர் கீதா சாஸ்திரத்தை படிக்கிறானோ அவன் பயம் சோகம் ஆகியவை நீங்கப்பட்டு விஷ்ணு பதத்தை அடைகிறான் அப்படிங்கிறது தான். இதில் சாஸ்திரம் என்பது மனிதனுக்கு செய்யக்கூடியது செய்யக்கூடாதது ஆகியவற்றை எடுத்து காட்டக்கூடியது மனித குலத்திற்கான பிரமாணமான உபதேசம் ஆகும். சாஸ்திரம் அப்படின்னு சொன்னாலே எது வேணும் வேண்டாம் அப்படிங்கிறத பிரமாணமாக சொல்லக்கூடிய உபதேசம்தான். அதன்படி பகவான் தான் உபதேசம் செய்த கீதையை சாஸ்திரமாகவே தந்துள்ளார். மேலும் இந்த கீதை 3 சாஸ்திரங்களோடு ஒப்பிடப்படுகிறது. 1 உபனிஷத்து, 2வது பிரம்ம வித்யா, 3வது யோக சாஸ்திரம். இந்த 3இல் மிக எளிமையான சூத்திர வடிவில் 4 பாதங்களாக அமைந்துள்ள மகர்ஷி பதஞ்சலியின் யோக சாஸ்திரத்தை கீதை சாஸ்திரத்தோடு ஒப்பிட்டு பார்த்தல் மிகவும் சுவாரஸ்யமாகவும் உபயோககரமாகவும் இருக்கும். கீதை அப்படின்னாக்கா கீதையினுடைய பரிச்சயம் பார்க்கலாம். மகாபாரதம் என்ற இதிகாசத்தினை ஒரு மாலை என்று வைத்துக்கொண்டால் அந்த மாலைக்கு மத்தியில் இருக்கும் ஒரு டாலர் போன்றது பகவத்கீதை. அதாவது மத்தியில் ஒரு டாலர் இருக்கும் இல்லையா மாலைக்கு, அது மாதிரி 18 அத்தியாயங்கள் இருக்கக்கூடிய மகாபாரதத்தில் நடுவில் 9வது அத்தியாயமான பீஷ்ம பருவத்தில் இருக்கக்கூடியது தான் பகவத்கீதை. பாண்டவ கௌரவர்களுக்கிடையே போர் ஆரம்பிக்க இருக்கச்சே அர்ஜுனனுக்கு ஏற்பட்ட மனக்கலக்கத்தை போக்கக்கூடிய வகையில் ஸ்ரீகிருஷ்ணர் செய்த உபதேசமே பகவத்கீதையாகும். இதுவும் 18 அத்தியாயங்களை கொண்டது. பகவத்கீதையில் 700 ஸ்லோகங்கள் உள்ளது. கீதை 3 பிரிவுகளை கொண்டது. இந்த 3 பிரிவுகள் என்னன்னு கேட்டாக்கா, கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம். இது எல்லாமே யோகத்தின் அடிப்படையில் தான் இருக்குது. கலியுகத்தில் மனித குலத்திற்கு மீண்டும் சாஸ்திரத்தை உபதேசம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஸ்ரீமன் நாராயணன் ஆதிசேஷனை இப்பூவுலகத்திற்கு அனுப்பினாராம். அந்த ஆதிசேஷவன் மகர்ஷி பதஞ்சலியாக அவதரித்து மகாபாஷ்யம், யோக சாஸ்திரம், வைத்திய சாஸ்திரம் ஆகியவைகளை நமக்கு அருளி செய்தார் என்பது வரலாறு. இவற்றில் யோக சாஸ்திரம் என்ற உயர்ந்த நூல் மனிதன் இறைவனை அடையும் வழியினை தெளிவாக காட்டுகிறது. கீதையும் யோக சாஸ்திரமும் எவ்வாறு இணைய முடியும்? கீதையில் ஒவ்வொரு அத்தியாயங்களையும் பூர்த்தி செய்யும் போது ஓம் தத் சத் இதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே ஸ்ரீகிருஷ்ணார்ஜுன சம்வாதே அப்படின்னு சொல்லி, இது எத்தனாவது அத்தியாயமோ அதனுடைய பேர் அத்தியாயத்தை சொல்லி தான் நம்ம பூர்த்தி பண்ணுற வழக்கம். அப்போ இது பகவத்கீதையை 3 சாஸ்திரங்களோட சொல்கிறாரு இல்லையா? உபனிஷத்து ஒன்று, பிரம்ம வித்யா ஒன்று, யோக சாஸ்திரம்னு ஒன்று. அப்போ பகவானே இதுக்கும் யோகத்துக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கார். மேலும் கீதையில் 3 பிரிவுகளுமே யோகத்தை அடிப்படையாக கொண்டதுதான். கீதை, யோகம் இரண்டுமே மோட்சத்துக்கான பாதைகளை காட்டக்கூடியது தான். அதனால் அது ரெண்டுத்தினுடைய விளக்கமும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.